திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை முதல்ல தொடங்கினதே காங்கிரஸ் கட்சி, ஆனா இன்னமும் முடிவாகல. என்ன காரணம்? இல்ல, அதாவது காரணங்கள் எதுவுமே இல்லை. காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சி. இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் பல மாநில தலைவர்களோடு அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த இடையூறும் இல்லை, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எங்களுடைய முதல் சந்திப்பில் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களிடம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அவர்களும் அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் உடன்பாடு என்பது, பேச்சுவார்த்தை என்பது ஒரு காலத்திலும் நெருடல் என்கின்ற நிலையை நோக்கி போகாது. மாறாக ராகுல் காந்தியினுடைய கருத்துக்கேற்ப அது வெற்றிகரமாக முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த விதமான நெருடலும் கிடையாது அப்படிங்கிறீங்க. ஆனா இன்னமும் ஒரு இழுபறியில தான் இருக்கு. கடந்த முறையை விட இந்த முறை சீட்டு உங்களுக்கு கம்மியா தருவாங்க அப்படிங்கறனால நீங்க அதுக்கு உடன்பட்டு வரலங்கிற ஒரு கருத்து இருக்கு. இது எல்லாமே நீங்க சொல்றது. நீங்க தூங்கி எழுச்ச உடனே காலையில இன்னைக்கு என்ன சொல்லலாம்னு ஊடகங்கள்லாம் நினைக்கிறீங்க. சரி, இத மாதிரி ஒரு நெருடல், ஒரு இழுபறின்னு சொல்லுவோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க. ஏது இழுபறி, ஏது நெருடல்? சென்ற முறை நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தித்து பேசிவிட்டு தான் வந்தோம். இந்த முறையும் எங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை சந்தித்திருக்கிறார், அவர்களோடு பேசுகிறார். எங்களுடைய கட்சியினுடைய வழக்கமான அந்த செயல்பாட்டின் மூலமாக அது நிச்சயமாக வெற்றி பெறும். நாங்கள் எதிர்பார்ப்பது கிடைக்கும். திரு செல்வ பெருந்தகை உறுதியா நின்று அந்த கேட்ட இடத்தை வாங்கிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்ல, காங்கிரஸை பொறுத்தவரை எந்த முடிவுமே கூட்டு முடிவு தான். ஒரு தனி மனிதர் ஒருவர் தலைவர் என்கிற காரணத்தினால் எல்லா சுமைகளையும் அவர் மீதே சுமத்த முடியாது. கட்சி தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை அவர் சொல்லுகிறார். நான் இருக்கிற பொழுதும் அதுதான். நான் என்னுடைய சொந்த கருத்தை பேசிவிட முடியாது. கட்சியினுடைய மற்ற தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறது என்பதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். அதைத்தான் செல்வ பெருந்தகையும் பேசுகிறார். எனவே எது வந்தாலும் அது கட்சியினுடைய நிலையை பொறுத்து தானே ஒழிய தனிப்பட்ட மனிதர்களுடைய வெற்றி என்றோ அல்லது தோல்வி என்றோ அதை சொல்ல முடியும். இன்னும் தோராயமா எத்தனை நாளைக்குள்ள நீங்க இதை முடிவு பண்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு? கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே மார்ச் கடைசியில தான் கையெழுத்தாச்சு. அது நடக்கும். அது தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் கூட செல்லலாம். தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும். நன்றி.